கைஸ், நமக்கு யாராவது சின்ன வயசுல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதை இப்ப நம்ம மறந்துருப்போம். இல்ல நீங்க யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. அதை அவங்க மறந்துருப்பாங்க. அப்படி மறக்கக்கூடிய ஆட்களா உங்களுக்கான வீடியோ தான் இது. ரொனால்டோ சின்ன வயசுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவர். எந்த அளவுக்கு ஏழ்மைனா, அவருக்கு ஃபுட்பால் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வரும்போது நைட்டு சாப்பாடு கூட இருக்காதாம். பட்னியாவே நிறைய நாள் தூங்கியிருக்காராம். அப்படி பட்னியா இருந்த ரொனால்டோவுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்ல அடிக்கடி ஒரு அக்கா ஃபுட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃப்ரீயா. அந்த சின்ன வயசுல கொடுத்த ஃபுட்டை மறக்காம இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்கள தேட ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க கிடைக்கல, இருந்தாலும் விடாம ஒரு பெரிய டிவி ஷோல அவங்க நேம் எட்னான்ற நேம சொல்லி, எனக்கு யாருன்னா இவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க, நான் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஃபைனலி அவங்க எட்னாவை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னது மட்டும் இல்லாம பினான்சியலா எல்லா சப்போர்ட்டும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நல்ல வேலையிலேயே அவங்க உட்கார வைக்கிறாரு. எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் அவர் சின்ன வயசுல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த எட்னாவை மறக்காம அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணுங்க, அவங்களும் ரொனால்டோவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காம எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்க எம்பி. டாடா, பை பை.